கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தமிழக அமைச்சரவையில் முதல்வர் ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சமூக சேவகர் மேதா பட்கர் யோசனை தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து 10 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை நேரில் சந்தித்த பின்னர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சமூக சேவகர் மேதா பட்கர், கூடங்குளம் திட்டத்தை தொடர வேண்டாம் என்று பிரதமருக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மேலும் மேற்கு வங்கத்தில் அணுமின் நிலையம் அமைப்பதை அம்மாநில முதல்வர் மம்தா தடுத்து நிறுத்தியுள்ளது போல் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அமைச்சரவையை கூட்டி அணுமின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் மேதா பட்கர் யோசனை தெரிவித்தார். However, it is heartening to notice that the Chief Minister, a woman herself, has shown sensitivity to the people's sentiments and has finally written to the Prime Minister and has agreed to send an all-party delegation to the central government. It is also taken note of by all the people's movements, including the movement at Kudankulam, whose allies we are, that she has asked the centre to stop the work at the nuclear plants Unit 1 and 2 at Kudankulam. Welcoming these decisions which are conveyed and probably also on phone, everyone would obviously expect that the same comes out in the form of a resolution or a written statement and reaches out to the people who are fasting. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் தொடர்புடைய கலைஞர் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணத்தில் தலித்கள் வசிக்கும் கிராமத்தையே கையகப்படுத்தியுள்ளதாகவும் அந்த நிலங்களை அரசு மீட்க வேண்டும் என்றும் மேதா பட்கர் கேட்டுக்கொண்டார்.